வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். இன்றைக்கி நாம் பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து 10 கேள்வி பதில் 10 நிமிஷத்தில் பக்காவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே 50 கேள்விகள் பார்த்துட்டோம். இன்றைக்கி 51லேருந்து 60 வரைக்கும் பார்க்க போகிறோம். குரூப் 2 2012 பொது தமிழ் கேள்வித்தாளிலிருந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் என்ன தமிழில் தானே இருக்குது, பிறமொழி சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழையே நம்ம படித்து பார்க்கணும். பரீட்சை பயம் பிரச்சனையா, ஓகேங்களா? இந்த பரீட்சை பயம் இதுவே ஃபஸ்ட்டு தமிழ் கிடையாது, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தேர்வு அச்சம் சிக்கலா, இதுதான் இங்கேயும் இருக்குது, ஓகேங்களா? பரீட்சை பயம் பிரச்சனையா, பிரச்சனைன்றது தமிழ் கிடையாது, பயம்ன்றதும் தமிழ் கிடையாது, பரீட்சைன்றதும் தமிழ் கிடையாது. தேர்வு தேர்வு அச்சம் சிக்கலா, இதுதான் தமிழ். இப்போ இங்கே பாருங்கள், தினசரி சிகிச்சைக்கு சிபாரிசு. ஃபஸ்ட்டு சிகிச்சைன்றதும் தமிழ் கிடையாது, சிகிச்சை அப்படி சொல்லக்கூடாது, அதை மருத்துவம். சிகிச்சைன்றதுக்கு தமிழில் என்ன சொல்லுவோன்னா மருத்துவம். சிபாரிசுன்றத பரிந்துரைக்கிறோன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ பரிந்துரை, அதுவே அப்போ தமிழ் கிடையாது. இங்கேயும் பாருங்கள் சிகிச்சை அப்படின்னு இருக்குது, பரிந்துரைன்னு கரெக்டாக கொடுத்துட்டாங்க, ஆனால் சிகிச்சைன்னு தப்பாக கொடுத்துருவாங்க. அப்போ ஆன்சர் தேர்வு அச்சம் சிக்கலா, ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? இங்கே பொறுத்துக இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே பாருங்கள் வேற்றுமை தொகை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வேற்றுமை தொகை பார்த்திங்கன்னா 8 வகைப்படும், 1லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. இதில் 1க்கும் 8க்கும் உறுப்பு இல்லை, 2லேருந்து 7 வரைக்கும் உறுப்புகள் இருக்குது. வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம், அது இருக்குது. சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? ஊர் நீங்கினான், இங்கே ஒரு வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கு, அது 5ஆம் வேற்றுமை உறுப்பு. ஊர் 5ஆம் வேற்றுமை உறுப்பு எதை நம்ம சொல்லுவோன்னா இல் இன், ஓகேங்களா? இது ரெண்டும் 5ஆம் வேற்றுமை உறுப்புன்னு சொல்லுவோம். ஊரில் இருந்து நீங்கினான், அதில் ஒன்று தொக்கியும் வருது, ஓகேங்களா? ஊரில் இருந்து நீங்கினான் அப்படின்றது தான். அப்போ இல் அப்படின்றது பார்த்திங்கன்னா 5ஆம் வேற்றுமை தொகை. வளவன் சட்டை, ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது, வளவனது சட்டை, வளவனுடைய சட்டை அப்படின்னு வரும், அது வளவனது. அது ஆது எதோடைய வேற்றுமை உறுப்பு நம்ம சொல்லியிருக்கோம், ஆறாம், ஓகேங்களா? வளவனது சட்டை 6ஆம் வேற்றுமை தொகை. வேலன் மகள், மகன், அவன் பார்த்தோன்னா வேலனுக்கு மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூ கூ பார்த்திங்கன்னா 4ஆம் வேற்றுமை தொகை. 4ஆம் வேற்றுமை உறுப்பு எதுனா கூ. அடுத்தது குகை புலி, குகையின் கண் 7ஆம் வேற்றுமை உறுப்பு கண். குகையின் கண் புலி, ஓகேங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம டவுன்லோட் பண்ணுற கொஷின் பேப்பரில் கரெக்டாக தான் ஆன்சர் இருக்குன்னு சொல்ல முடியாது, அதை நம்பியும் நம்ம படிக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், பார்க்காத சிலர் படிக்கணும்னா நம்ம ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணி தான் படிக்கணும். இதுக்கு ஆன்சர் பி கிடையாது, டி தான் இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா? அடுத்த கேள்வி போகலாங்களா? விடைக்கேற்ற வினாவை தேர்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். ஓதலில் சிறந்தன்று, ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை அப்படின்னு. அதுக்கு என்ன பொருள்னா, ஓதலை விட எது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒழுக்கமுடைமை. ஓதலை விட சிறந்தது ஒழுக்கமுடைமை. ஒழுக்கமுடைமைனா என்ன அப்படின்னா, நம்ம படிக்கிறோம் இல்லையா, பல நூல்களை படிக்கிறத விட நம்ம ஒழுக்கமாக இருக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒழுக்கமுடைமை எவ்வளவு சிறப்பு பெற்றது, ஓகேங்களா? அப்படி தான் கேள்வி இருக்கணும். ஒழுக்கமுடைமையுடைய சிறப்போட அளவு, ஒழுக்கமுடைமை எவ்வளோ சிறப்பானது தாங்க சொல்கிறாங்க. அப்போ ஒழுக்கமுடைமை எவ்வளவு சிறப்பானது அப்படின்றது தான் கேள்வியாக இருக்கணும், சரிங்களா? இப்போது இந்த வரிகள் இருக்குது, ஓதலீர் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, இது எந்த நூல்லேருந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி
முதுமொழி காஞ்சி. இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கூடலூர் கீழார். சரிங்களா? மதுரை கூடலூர் கீழார் தான் எழுதியிருக்காரு முதுமொழி காஞ்சி. இந்த வரிகளை கொடுத்துட்டு அது எதுலேருந்து வந்துச்சு, எந்த நூல்னு கேட்டால் நம்ம முதுமொழி காஞ்சின்னு சொல்ல தெரியணும். அதை எழுதுனது யாருன்னு கேட்டால் மதுரை கூடலூர் கீழார்னு சொல்ல தெரியணும். அதே போல் முதுமொழி காஞ்சிக்கு வேறொரு பெயர் என்னன்னு கேட்டால் அறவுரை கோவைன்னு சொல்ல தெரியணும். சரிங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? இப்போ ஒரு பொறுத்துக்க இலக்கணமும் அதுக்கான எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க. இடக்கரடக்கல், குழுவுக்குறி, மங்களம் இலக்கணம் உடையது. இப்போ இடக்கரடக்கல்னா ஒரு விஷயத்தை நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. அதை நம்ம இன்டைரக்டாக சொல்லணும் அப்படின்றதுக்கு. இப்போ இடக்கரடக்கல், கால் கழுவி வந்தான். இப்போ கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் போயிட்டு வரது கால் கழுவி வரதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் கால் கழுவி வந்தான் அப்படின்ட்டு ஒரு ஓப்பனாக சொல்ல முடியாத ஒரு சில விஷயத்தை வேறு மாதிரி சொல்கிறது தான் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. குழுவுக்குறி அப்படின்னா ஒரு கோட் வேர்டு வச்சுக்கிட்டு அவங்களுடைய கேங்குக்குள்ளே மட்டும் சொல்லிப்பாங்க பார்த்தீங்களா? அது பார்த்திங்கன்னா குழுவுக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. பரி அப்படின்றது மங்களம், அமங்கலமாக ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை மங்களகரமாக சொல்லணும்ல, அமங்கலமாக இல்லாமல் சொல்கிறதுக்கு பேர் தான் மங்களம். எப்படின்னா அதை நல்ல விதமாக மங்களமாகவும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க செத்துட்டாங்க அப்படின்னு அமங்கலமாக சொல்லாமல் இறைவன் அடி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு மங்களமாக சொல்கிறாங்க இல்லையா? அப்படி. இலக்கணம் உடையது நிலம். ஓகேங்களா? இப்போது நிலன்றது தான் அதுக்கான நிலம்ன்றது தான் கரெக்டு. இப்போது நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இலக்கணம் உடையது, இலக்கண போலி. இதை அழைச்சிடுறேன். இலக்கணம் உடையது, இலக்கண போலி, வழு, இலக்கண வழு, அந்த மாதிரி. அப்போ நிலம்ன்றது இலக்கண போலி கிடையாது, நிலன்ன்றது தான் இலக்கண போலி வரும். ஓகேங்களா? அப்போ இது இலக்கணம் உடையது அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லுவோம். நிலன்றது கடைப்போலி, ஏன்னா கடைசி எழுத்து தான் மாறி வந்திருக்கு. அப்போ கடைப்போலி. சரிங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? இதுக்கான ஆன்சர் பி. சந்திப்பிழை இல்லாத தொடரை எழுதுக. இதில் பாருங்கள், இயற்கை பிரிவுகள் செயற்கை பிரிவுகளாய் தீமை விளைத்தலை கண்டார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஈற்று வந்தால் அதுக்கு பக்கத்தில் ஒற்று எழுத்து நமக்கு வரணும். அதே போல் பிரிவுகளாய் வரப்ப தீ இத்தா வரிசையில் வந்தால் அதுக்கு முன்னாடி ஒற்று மிகும். ஓகேங்களா? அதனால் இத்து வந்துருச்சு. அடுத்த கேள்வி போலாங்களா? வேர் சொல்லை தெரிவு செய்க. நல்கிய, நம்ம எப்படி அடித்து சொல்லணும். வேர் சொல்னா என்ன சொல்லணும்? நல்கு. கட்டளை இடுற போல் வரணும் வேர் சொல். சரிங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? ஓமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஊமை கண்ட கனவு போல. இந்த கேள்வி இந்த ஊமையை பாருங்கள். ஊமை கண்ட கனவு. இப்போ ஊமை ஒரு கனவு கண்டிருக்கான். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி, ரொம்ப பயமாக இருந்தாலும் சரி, அவனால் என்ன பண்ண முடியும்? அதை சொல்ல முடியலையேன்னு அவன் தவிப்பான். ஓகேங்களா? தவிப்பு கூற இயலாமை. இதுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி போலாங்களா? விளம்பல் என்ற பெயர் சொல்லின் வகை. விளம்பல் அல்விகுதி ஏற்று வருது, அது ஒரு செயல் தான். விளம்பல்ன்றது சொல்கிறது. ஓகேங்களா? அது ஒரு செயல். அப்போ தொழிற்பெயர். அடுத்த கேள்வி போலாங்களா?
வேர் சொல்லை தெரிவு செய்க. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவதஞ்சல் அறிவார் தொழில். இதில் வேர் சொல் அஞ்சு, அஞ்சுறதை பற்றி மட்டும்தான் இது ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அஞ்சுதல்ன்றது தான் அந்த தொழில், அதுக்கான வேர் சொல் அஞ்சு, நம்மளுடைய கட்டளை. ஓகேங்களா? அடுத்து கேள்வி போலாங்களா? சாண்டல் என்ற ஆங்கில சொல்லுக்கான பொருள் கீழ்காணும் விடைகளில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. சரியானதா தவறானதான்றதை எப்பயுமே கரெக்டாக நம்ம நோட் பண்ணிக்கணும். பாதரட்சை, சந்தன மரம், செருப்பு, மணல், என்னடா இது ஏதோ பொருத்தாமல் இருக்கே அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம செருப்பையுமே பாதரட்சைனாலும் செருப்புனாலும் சேம். ஓகேங்களா? அப்போ சந்தன மரம் இருக்குது, மணல் இருக்குது. நம்ம சாண்டல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா செப்பலையே, சந்தன மரத்தையும் சாண்டல் அப்படின்னு சொல்லுவோம். சந்தன கலர் என்ன கலர் சொல்லுவோம்? சாண்டல் கலர்னு சொல்லுவோமா? அப்போ மணலும் நமக்கு சாண்டல்னு தோணும், ஆனால் அதை சாண்டுன்னு தான் சொல்லுவோம். சாண்ட் கிளாக் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், சாண்ட்னு மட்டும்தான் சொல்லுவோம். இங்கே சாண்டல்னு வருது. ஸோ சந்தனம் செப்பல், இதுதான் அதுக்கு மீனிங். ஓகேங்களா? இதோட இன்னைய 10 கேள்வி முடிவு அடைஞ்சிருச்சு. நாளைக்கு அடுத்த 10 கேள்வியில் நம்ம பக்காவாக பார்க்கலாங்களா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ரீம்ஸ் ஃபார் TNPSC.